கோவை மாநகரில் கடந்த வாரம் நடந்து முடிந்த நாணய கண்காட்சிகளின் தொகுப்பு. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் கிளிம்சஸ். ஏற்கனவே நடந்து முடிந்த ஈவெண்ட்டினுடைய தொகுப்பு, அது எப்படி நடந்தது, அதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றதை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். கடந்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு 21, 22 மற்றும் 23ஆம் நாள் கோவை மாநகரில் அசோகா பிரேமா திருமண மண்டபத்தில் மிக விமர்சனையாக நடந்த நாணய கண்காட்சியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை ஏற்பாடு பண்ணவர் திரு சரவணன் அவர்கள். இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநிலத்திலிருந்தும் நம்ம மற்ற இந்தியா முழுக்கல் இருந்தும் பல்வேறு சேகரிப்பாளர்கள், டீலர்ஸ்க்கு வந்திருந்தாங்க. நல்ல க்ரௌடு வெள்ளி, சனி, ஞாயிறு இருந்தது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பேப்பரில் நாளிதழில் ஒரு செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்து ஜனங்கள் பரவலாக வந்திருந்தாங்க. ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இன்னமுமே நம்ம ஜனங்கள் நம்ம சாதாரண ஒரு நாணயங்களை ஒரு 5 பைசா, 10 பைசா, ₹1, ₹2 அதை லட்சங்களில் கிடைக்குமா, கோடிகளில் கிடைக்குமான்ற மனநிலையில் தான் இருக்கிறாங்களோ ஒழிய, இது யாருமே ஒரு கலையாவோ ஒரு அறிவுபூர்வமாக அது நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் அது எதிர்காலத்துக்கு அதுக்கு பயன்படுமே, ஒரு நாலேஜ் சோர்ஸாக யாருமே பார்க்குறது கம்மின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக இப்போ நம்ம பல காணொலிகளில் கண்டினியூஸாக நம்ம தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு முதலீடு கிடையாது. இது ஒரு ஹாபி, பொழுதுபோக்கு. இந்த பொழுதுபோக்கை வெறும் ஒரு பொழுதுபோக்காக பார்க்காம ஒரு எஜுகேஷ்னல், ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இருக்கிற சந்தை வாய்ப்பு எப்படின்றது தெரியும், ஒரு பிஸ்னஸ் எப்படின்றது, பிஸ்னஸ்லாம் எல்லா துறைகள்லையும் எப்படி இருக்குன்றது தெரியும். இதை நம்ம முன்னெடுத்துட்டு போகிறோம். ஒரு இளைஞர்களாக ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு குரூப் நம்ம முன்னெடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கணுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதில் நமக்கு உண்டான பங்களிப்பை கொடுக்கணும் குறைந்தபட்சம். அப்படி பங்களிப்பை கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரியான மற்ற தவறான தகவல்கள், அதாவது இந்த சின்ன சின்ன ஒரு நாணயங்களை கொண்டு அது இவ்வளோ போகுமா அவ்வளோ போகுமான்றதை பற்றி ஒரு டைவர்ட் பண்ணாமையாச்சும் குறைந்தபட்சம் இருக்கணுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. திருப்பியும் சொல்கிறேன், இது ஒரு அருமையான ஒரு கலை. இது மூலமாக பல நாலேஜ், உலகம் ஃபுல்லாக ஒரே ஓவர் தி டேபிள், ஒரு டேபிளில் உட்காந்துட்டு பல 100 ஆண்டு கால வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகம் ஃபுல்லாக உள்ள வரலாறு தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி பண்ணாங்கன்றதை ஸ்பேஸில் இருந்ததுலேருந்து ஒரு சாதாரண ஒரு கல் மண் வரைக்கும் உண்டான அவ்வளோ நாலேஜ் சோர்ஸ் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இது வெறும் ஒரு பணமாவோ, ஒரு முதலீடாவோ, ஒரு எதிர்காலத்தில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருமா அப்படின்ற மாதிரியோ பார்க்காம இது ஒரு அறிவுபூர்வமான கலையாக பார்த்தா கட்டாயமாக இது மேல்மேலும் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நட்பு மற்றும் சொந்தங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. சேர்ந்து வளருவோம், உயருவோம். நன்றி, வணக்கம்.